வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வெல்கம் டு அவர் ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பிஸியாக போயிட்டு இருக்க நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக என்டர்டெய்னிங்காக ஏதாவது ஒரு ஷோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ. பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன். இதிலிருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்னைக்கு இவங்க சொல்லித்தர போகிற இந்த ஆசனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது யோக முத்திரை. அது நிறைய விதங்கள் இருக்குது. அதில் ஒன்றா நம்ம அப்படியே பார்த்துடலாம். அதோட பலன்களுமே நம்ம பார்த்துடலாம். முதல்ல கால்களை நீட்டி தண்டாசனால உட்காந்துடலாம். நல்லா மூச்சு இழுத்துட்டு மூச்சு விடலாம். அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கலாம். இது வஜ்ராசனம். நல்லா அந்த குதிக்கால் மேல நல்லா உட்கார்ந்துட்டு முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிடலாம். இதுலயே கை பொசிஷன் ரெண்டு விதமா இருக்கு. ரெண்டுமே நம்ம பார்த்துடலாம். ஒன்று பேசிக்கா பண்றவங்களுக்கு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் இன்டிமேட்டா இருக்கவங்களுக்கு அது பண்ற மாதிரியும் பண்ணிடலாம். இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்னா பேசிக்ல ஃபர்ஸ்ட் பண்ணலாம். வஜ்ராசனால உட்கார்ந்துட்டு கைகள் பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த எல்போ இப்படி பிடிக்கிற மாதிரி வச்சிடணும். இந்த இடது கையோட எல்போ இப்படி பிடிக்கணும். பிடிச்சிட்டு முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே முன்னோக்கி குனியணும். கீழே போனோடனே மூச்சை விட்டுறணும். நம்மளோட நெற்றி பகுதி கீழே அதில் படுற மாதிரி இருக்கணும். படுற மாதிரி வைக்கும் போது நெற்றி பகுதி கீழே வைக்கும் போது நம்மளோட பின்பகுதி மேலே தூக்கக்கூடாது. இந்த காலில் இப்போ எப்படி நம்ம உட்காந்துருக்கோமோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு சில பேருக்கு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்படி முன்னாடி போகும்போது இப்படி தூக்கிடும். ஒரு சில பேருக்கு போகும். ஆனால் நம்ம பயிற்சி பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது நல்லாவே கரெக்டாக வந்துடும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கைகள் ரெண்டுமே பின்னாடி இப்படி கட்டிட்டு முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு செஸ்ட் நல்லா இப்படி ஓப்பன் பண்ணணும். கீழே போகும்போது இந்த தோல் பட்டு இப்படி சுடிக்கிடக்கூடாது. நல்லா இப்படி ஓப்பன்லேயே இருக்கணும். அப்போதான் மார்பு பகுதிக்கு நல்லாவே விரிவடையும். இப்படி வைக்கலாம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். நெற்றி பகுதி கீழே படலனாலுமே பரவாயில்ல. சில பேருக்கு தொந்திலாம் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு தான் போகும், பரவாயில்ல. எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பண்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதுலயே நம்ம ஹேண்ட் பொசிஷன் வேற மாதிரி வைக்க போறோம். அடுத்தது இன்டர்மீடியட். இது பேசிக். இப்போ இன்டர்மீடியட்ல எப்படி நம்ம போறோம்னா, கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு கைகள் பின்னால் இப்படி கொண்டு போறோம். நல்லா பின்னாடி போயிட்டு கைகள் பின்னோக்கி கோத்துட்டு நல்லா அந்த எல்போவை ஸ்ட்ரைட்டன் பண்ணும். இந்த தோல் பட்டையை நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மள மார்பு பகுதி நல்லாவே விரிவடைஞ்சிரும். கைகள் நல்லா கோத்து வச்சுட்டு அதே தான் முன்னோக்கி நம்ம குனியணும். மூச்சை இழுத்துக்கிட்டே கீழே போகும்போது மூச்சை விட்டுறணும். விட்டுட்டு குனியும் போது நம்ம கைகளையும் மேல் நோக்கி நம்ம தூக்கணும். முதுகு தண்டெல்லாம் நேரம் ஆக்கிக்கலாம். தோல் பட்டை நல்லா அப்படி சுழற்சி பண்ணோம்னா கைகள் நல்லாவே இப்படி கீழே போகும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விடலாம். ஒரு 2 முறை. இப்போ இதே நம்ம வஜ்ராசனம் போட்டு பண்ணியிருக்கோம். வஜ்ராசனம் போட்டுட்டு என்னால் உட்கார முடியல, காலில் இந்த இடத்துல வலிக்குது, என்னால் உள்ள உட்கார முடியலங்கிறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்படியே நம்ம சம்மணம் போட்டுக்கலாம். கை பொசிஷன்ல அதே தான் எப்படி பண்ணமோ அதே மாதிரி வச்சுக்கலாம். கால் பொசிஷன் மட்டும் நம்ம மாற்றிருக்கோம். வஜ்ராசனம் போட முடியாதவங்க இந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி இந்த பேசிக்ல இப்படியே கொண்டு போகலாம். மறுபடியும் நல்லா மேலே வந்துடலாம். கையிலுமே அடுத்த கை பொசிஷன் அதே மாதிரி தான். எப்போ நம்ம கையை நல்லா இப்படி பின்னாடி கொண்டு போய் கட்டுறோமோ அந்த டைம்ல நல்ல முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு ஷோல்டர் இப்படி ஃபுல்லா இப்படி ரொட்டேட் பண்ணும். நிறைய பேர் அது பண்றதுக்கு மறந்துடுறாங்க. அப்படியே வச்சு அப்படியே பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல நல்லா கிராம்ப் வந்துடுது.
அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும். முதுகு தண்டை நேராக்கிட்டு நல்லா இப்படி பின்னோக்கி இப்படி சுழற்சி பண்ணால் கை நல்லா நீண்டு வரும். நீண்டு வந்துட்டு அப்படியே பண்ணலாம். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முகத்துக்குமே வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் போகும். நம்ம நெற்றி பகுதி கீழே போய் படுறதுனால வந்து நல்லாவே வந்து நம்மளோட முக பொலிவடையும். அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு வந்து நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் போகும். முன்னோக்கி போய் குனியும் போது பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகும். ஸோ அதனால பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். நம்ம மைண்ட் வந்து நல்லா காமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நிறைய வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதே வந்து நம்ம மூச்சு வந்து இழுத்து மூச்சு விடும் போதுமே வந்து ரொம்ப நல்லா நம்ம செஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுனால வந்து மார்பு பகுதிக்குமே வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆசனத்தை செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தால் மட்டும் போதாதுங்க. அதுக்காக டெய்லி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே தீரணும். அதுக்காக நேரம் ஒதுக்கணும். இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பார்த்து கத்துக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஏன்னா ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை கொண்டு போயிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி எதை பார்த்துட்ருக்கோம், டென்சஸ், அதாவது காலங்கள் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில், இறந்த காலத்துலலாம் நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல், அதாவது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இப்படிங்கிறது இல்லாமல் ப்ரெசென்ட்லேயே கண்டினியூஸ் பேஸ்டு அண்ட் பாஸ்டில் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சரில் கண்டினியூஸ் பர்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டென்ஸ் எடுக்கும் போது அந்த டென்ஸில் எப்படி பர்ஃபெக்ஷன் பேசிஸில் கொண்டு வரலாம், அந்த பர்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து என்ன மாதிரியான அடிப்படை சென்டென்சஸில் வாக்கியங்களை கொண்டு வரலாங்கிறது தான். ஸோ ஒரு டென்சஸ் அப்படின்னாலே காலங்கள் அப்படின்றத சொல்லிட்டோம், அதாவது காலங்கள் அடிப்படையில் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதுவே நம்ம வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், அஃபர்மேட்டிவ் அந்த மாதிரி சென்டென்சஸ்லையும் கொண்டு வரலாம். ஸோ ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ரூல் மட்டும் இருந்தால் போதுமானா, கண்டிப்பாக ரூல் வந்து மேண்டேட்ரி தான், இல்லைன்னு சொல்லல. பட் அது கூடவே நமக்கு வெர்ப் ஃபார்ம், ஆக்ஷன் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா அந்த ஆக்ஷன் வார்த்தை தான் எப்படி எந்த மாதிரி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது முக்கியம். ஆக்ஷன் வார்த்தையை ப்ரெசன்ட் ஃபார்மில் எப்படி செயல்படுத்தலாம், பாஸ்டில் எப்படி செயல்படுத்தலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இல்லை கண்டினியூஸில் எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாமே வெர்ப் ஃபார்மோட ஆக்ஷன்ஸ் தான். அந்த வெர்ப் ஃபார்மும் நமக்கு அந்த வாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு சப்ஜெக்ட், பர்சன்ஸ், ஸோ யாரை இண்டிகேட் பண்ணதுங்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ நேமிங் பர்சன்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஜெண்டர் பேஸ்டாக இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலும் இந்த பர்சன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன் லெவல் இருக்கும்போது அந்த வாக்கியம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக உட்காரும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டென்சஸ்லேயே நிறைய ரூல் பார்த்துட்ருக்கோம். அதில் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நிகழ்காலத்தில் நம்ம கண்டினியூஸாக பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அப்போ நிகழ்காலத்தில் ஒரு கண்டினியூஸாக பேசுகிறோம் அப்படின்னும் போது எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு யாரெல்லாம் தேவைப்படுவாங்க, எப்படியெல்லாம் அந்த வாக்கியத்தை அமைக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்னைக்கான டென்ஸ், இன்னைக்கான ரூல் என்னென்னு எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் ப்ரெசென்ட் கண்டினியூஸ். ஸோ இதில் வந்து நம்ம எழுத போகிறது பாசிட்டிவ் ஃபார்மேஷன் அண்ட் மீன் பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ். சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன வெர்ப் ஃபார்முங்கிறத பார்த்துடலாம். V1, V2, V3, V1 + ing. அதாவது eat, ate, eaten. verb 1 + ing வந்து eating. ஸோ eat அப்படிங்கிறது சாப்பிடு. ஸோ eat. சாப்பிட்டேன் அப்படிங்கிறது. ஸோ ஈட்டன் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் தேர்ட். சாப்பிடுகிறான், சாப்பிட்டு இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் தேர்ட். ஈட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபார்மில் வருது. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபார்ம் இங்கே தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கண்டினியூஸ் ஃபார்ம் தான் இங்கே ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது எடுக்கிறோம். ஸோ அது எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் I, we, you, he, she, they, it. சப்ஜெக்ட் ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அப்படிங்கும் போது ரூல் சப்ஜெக்ட் ப்ளஸ்
இஸ் ஆர் ஆம். ஸோ இப்போ ப்ரெசன்ட் ஃபார்ம் வரும்போது நிகழ்காலத்தில் வரக்கூடியது இஸ் ஆம் ஆர் யாருக்கு யார் சூட்டபிள்னு எழுதணும். தென் ஃபாலோட் பை V1 + ing அண்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இவங்கெல்லாம் ரூலில் இருக்காங்க. யாரோட ரூலில்? ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூலில். ஸோ இதில் யாருக்கு என்ன ஃபார்மேஷன்? ஷீ இஸ், ஹீ இஸ். ப்ரெசன்ட் வரும்போது இஸ், பாஸ்ட் வரும்போது வாஸ். அதே வரும்போது யூ ஆர், தே ஆர். ப்ரெசன்ட்ல ஆர், பாஸ்ட்ல வேற. ஓகேங்களா? தென் வந்து ஐ ஆம், ப்ரெசன்ட்ல ஆம், பாஸ்ட்ல வாஸ். இட் இஸ் வாஸ். தென் வி ஆர் were. The form of present and past. Present, past, present, past. ஸோ அந்தந்த அடிப்படைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற சூட்டபிளான நம்மளுடைய ஒர்க் ஃபார்ம்ஸ், அதாவது மெயினோ ஹெல்பிங் ஒர்க் ஃபார்ம்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ எப்படி எக்ஸாம்பிள் எழுதலாம்னு பார்க்கலாம். இங்கே சப்ஜெக்ட் வந்து ஐ எடுக்கிறேன். ஸோ ஐ எடுக்கிறதுனால ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னால யார் எடுக்கணும்? ஆம் எடுக்கணும். இதே பாஸ்டாக இருந்தால் வாஸ் எடுத்துக்கலாம். ப்ரெசென்ட்டுங்கிறதுனால ஆம். ஸோ ஐ ஆம். verb form, அதாவது V1 + ing, eat + ing, eating இல்லையா? ஸோ அப்போ I am eating. I am eating அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைட்டுக்கலாம். ஸோ எப்போ எந்த வேலையில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது சொல்லணும்னாலும் சொல்லிக்கலாம். I am eating a breakfast அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஐங்கிறது நான், which is indicate the person one. நான். காலை உணவை காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் ஒரே ஒரு ஆள் இல்லையா? அது இண்டிகேட்டிங் ஒன் பர்சன், சிங்கிள் பர்சன் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? இட் இஸ் இண்டிகேட்டிங் அ பர்சன் டு ஈட்டிங் அ பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற. அவங்க என்ன செயலை செய்கிறாங்க? சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாப்பிட்றது ஒரு செயல் இல்லையா? ஸோ அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செயலை வந்து இங்கே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்? பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறத எடுத்துட்டு ஐ ஆம் ஈட்டிங் அதோட கூட ஸ்டாப் பண்ணலாம். ஐ ஆம் ஈட்டிங், வாட் ஆர் யூ டூயிங்? ஐ ஆம் ஈட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ அப்போ எந்த வேலைன்னு யாராவது சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த சமயத்தில் சொல்லலாம். ஓகேங்களா? நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன், லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கேன், டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அந்த பர்ஃபெக்ஷன் சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் அண்ட் சென்டென்சஸ் உங்களுக்காக ஃப்ரேம் பண்ணியிருக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாரும் காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு இந்த டாய்லெட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு இந்த டாய்லெட் பேப்பர்ஸ் எத்தனை செலவாகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்சன் ரொம்ப ஆவரேஜா, இங்கெல்லாம் அவ்வளோ இல்லை இந்தியாவில், பட் யூஎஸ் மாதிரியான அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா அங்கெல்லாம் டாய்லெட் பேப்பர்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஈவன் பப்ளிக் யூசேஜுக்குமே அது இருக்கும். அப்படி பார்க்கும்போது 127 ரோல்ஸ் கிட்ட பர் டேல பர் பர்சனே எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஆள் மட்டுமே இவ்வளோ டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அப்போ மொத்தமாக டாய்லெட் பேப்பர்ஸ் எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு 42 பில்லியனுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர்ஸ், அதாவது டாய்லெட் பேப்பர்ஸை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 42 மில்லியன் ஆஃப் டிஷ்யூ பேப்பர்ஸ், இந்த டாய்லெட் பேப்பர்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு 2 மில்லியன் மரத்தை நம்ம எடுத்தா மட்டுமே தான் அதிலிருந்து இவ்வளோ பேப்பர்ஸ் வருஷத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1.5 to 2 மில்லியன் அளவுக்கு மரத்தை கட் பண்ணி அதிலிருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ஷன் தான்
இவ்வளோ டாய்லெட் பேப்பர்ஸ் வரதுக்கான காரணம். இதை முடிஞ்ச அளவுக்கு யூசேஜை கம்மி பண்ணோம்னா இயற்கையை நம்மளால் காப்பாற்ற முடியும். தேவையான விஷயங்களுக்கு அத்தியாவசியத்துக்கு நம்ம இயற்கையை பயன்படுத்துறது தப்பு இல்லை. பட் இதெல்லாம் ஒரு ஆடம்பரம் தான். ஹைஜீன் அப்படின்ற இன்னொரு பார்ட்டை சொன்னாலும் இதுக்கு வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த மரங்களை நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நிறைய பெயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்குறோம். அதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்கோட வருது. எப்படின்னா தண்ணியில் பட்டு அது ரஸ்ட் ஆகிறதோ இல்லை தண்ணி அது மேலேயே இருந்து அது ஒரு மாதிரி ஃபேட் ஆகிறது இல்லை அது அப்படியே ஒரு மார்க் ஆகிறது இப்படிலாம் நிறைய நம்ம பார்த்துட்டு இருந்த காலம் போய் இப்போ எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டே வந்துருச்சுப்பா. தண்ணி அது மேலே பட்டுச்சுன்னா அப்படியே வலிக்கிட்டு போகும். அந்த மாதிரியான ஒரு கோட்டிங்கை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கோட்டிங்கை லோட்டஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த லோட்டஸ் எஃபெக்ட்னா என்ன? தாமரையுடைய இதழ் இருக்கும் இல்லையா, அந்த இலையில ஏதாவது ஒரு தண்ணி ட்ராப்லெட்டை ஊற்றுனீங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது, அது வடிஞ்சு கீழே தான் போகும். இதை தான் லோட்டஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் சூப்பர் ஹைட்ரோஃபோபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய முக்கியமான வேலை என்னன்னா தண்ணிக்கும் இதுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ தண்ணி இது மேலே பட்டுச்சுன்னா இது அப்சர்வ் பண்ணிக்காம அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறோம். இதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப சின்ன சின்னதான முற்கள் போன்ற ஒரு பகுதி அந்த ஃபுல் இலையிலையுமே இருக்கும். இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது திரும்ப வளர வச்சு மறுபடியும் இந்த தண்ணி எதுவும் அதை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். இருந்தாலும் தண்ணி இது மேலே விழுகிறதுக்கான காரணம் தவக்கலை எங்கேயாவது குதிக்கிறது, மழை பெய்யறது. ஆனால் அதுவும் ஒரு ரீசன் தான். அந்த இலைக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் அது ஒரு வேக்யூம் மாதிரி ஃபுல்லாத்தையும் உறிஞ்சு அதுக்கப்புறமா தான் கீழே விழுகும். அதனால எப்போவுமே அந்த தாமரை இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதனாலேயோ என்னமோ தெரியல ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக இதை நல்லா உணர்ந்து இதிலிருந்து நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் தான் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அது காருக்கு, பைக்குக்கு, இது இல்லாமல் பெரிய பெரிய வீடுகளுக்கு ஒரு ஷீல்டாகவும் இதை பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. ஆனால் என்னதான் இவ்வளோ விஞ்ஞானங்கள் வளர்ந்துருந்தாலும் இயற்கை அளவுக்கு அவங்களால காம்படிட் பண்ண முடியல. ஹெலிகாப்டரோடைய மெயின் பிளேடு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மேலே டக டக டகன்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஈவன் அப்படி நம்ம படத்துலையோ இல்லை விஷுவல்ஸ்லையோ பார்க்கலனாலும் டாய் ஹெலிகாப்டரில் கூட பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி யாருமே பெருசாக நோட் பண்ணல. பின்னாடியும் பார்த்தோம்னா ஒரு சைடில் மட்டும் பிளேட் இருக்கும், ரெண்டு சைடில் இல்லாமல் ஒரு சைடில் மட்டும் அந்த பிளேடு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன் மேலே ஒரு பிளேடு அதுதான் மேலே தூக்கிட்டு போகுது, இருந்தாலும் எதுக்கு இந்த சைட் பிளேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹெலிகாப்டர் அதோடைய மெயின் பிளேடை செயல்படுத்தும் போது அங்கே நியூட்டன்ஸோடைய எஃபெக்ட் உருவாகும். என்னன்னா எவ்ரி ரியாக்ஷன் ஹேஸ் அ ஆப்போசிட் அண்ட் சேம் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லா அங்கே பயன்படுறதுனால ஃபுல் ஃபோர்ஸில் மேலே ஏறும்போது ஒரு புறமாக அந்த பிளேடு சுற்றுறதுனால அது ஒரு பக்கம் மட்டுமே திசை மாறி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்படின்னா அந்த ஆப்போசிட் ரியாக்ஷனை நம்ம அங்கே டேக்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளேடு இந்த பக்கம் சுற்றுது அப்படின்னும் போது ஹெலிகாப்டர் இப்படி திரும்புது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸை கொடுத்தோம்னா அப்போ அது ஸ்டெபிலிட்டிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்போ கண்டுபிடிச்சி வச்சது தான் இந்த சைட் பிளேட். அதுவும் பார்த்தோம்னா ஒரு பக்கம் தான் இருக்கும். ஆனால் இந்த சைட் பிளேட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹெலிகாப்டர் செயலிழந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டுப்பாட்டே இழந்து எங்கேயாச்சும் போய் மோதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஹெலிகாப்டர் பறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சைட் பிளேடும் தான். விக்கல் வந்த உடனே எல்லாரும் சொல்கிற காமனான விஷயம் என்ன? யாரோ ஒன்று நினைக்கிறாங்க, அதனால தான் உனக்கு விக்கல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விக்கல் நிஜமாவே அப்படிதான் வருதா? யாரோ நினைச்சா எப்படிப்பா நமக்கு விக்கல் வரும் அப்படிலாம் சொல்லுவோம். பட் உண்மையிலேயே இந்த விக்கல் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்டொமக் இதுக்கு பார்த்தீங்கன்னா டயஃப்ரம் அப்படின்ற ஒரு லேயர் பக்கத்துலேயே இருக்கும். இந்த டயஃப்ரம் லேயர் என்ன பண்ணுன்னா நம்ம ரொம்ப வேகமாக சாப்பிடும்போது அதோடைய ப்ரெஷர்னால அந்த டயஃப்ரம் கொஞ்சமாக சுருங்கிடும். அப்படி சுருங்குறதுனால அந்த இடத்துல காற்றோடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய காற்றெல்லாம் போய் நம்மளுடைய அந்த தொண்டை வரக்கூடிய அந்த நாளங்கள் இருக்கும் இல்லையா, அந்த வோக்கல் கார்டில் போய் ஃபுல்லாகவே அந்த ஏர் ப்ரெஷர் அடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை பிளாக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அது விக்கலாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போது இந்த டயஃப்ரம் பழைய நிலைமைக்கு திரும்பி வர வரைக்கும் நமக்கு அந்த விக்கல் இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூச்சை ஹோல்ட் பண்ணி வைங்க, இல்லைன்னா நல்லா ஒரு சில்லான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வாட்டர் குடிங்க, ஹாட் வாட்டர் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயஃப்ரம் எப்போ பழைய நிலைமைக்கு திரும்பி முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏரை லாக் பண்ணுதோ அப்போ நம்மளுடைய விக்கல் தானாக சரியாயிடும். ஜப்பான் ஏன் இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு தெரியுமா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஏதாவது ஒரு குப்பையை தூக்கி வீசினா கூட கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஜப்பானில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சின்ன சின்ன கார்பேஜ் டஸ்ட் எல்லாம் ஒன்றும் பெருசாக யோசிக்கிறது இல்லை. ஃபுட் வேஸ்ட்டு இல்லைன்னா வந்து ஏதாவது சின்ன சின்னதாக இருக்குது, பேபி வேஸ்ட் இதெல்லாம் ஓகே. ஆனால் அதையுமே நீங்கள் தனியாக தான் பிரித்து போடணும், அது வேறு விஷயம். ஆனால் பெருசாக நீங்கள் ஏதாவது வேஸ்ட் பண்ணுறீங்க அதை தூக்கி போடணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தோம்னா என்ன தூக்கி போய் குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் வச்சுருவோம், இல்லை குப்பையிலே போட்டுருவோம் அப்படின்லாம் சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் அப்படிலாம் அங்கே
அங்கே போடவே கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூலாகவே இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் அங்கே போடக்கூடாதுன்றதுல ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு கார்பெட்டு வேணான்னு சொல்லி தூக்கி வீசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் அப்படியெல்லாம் தூக்கி போட முடியாது. ஃபஸ்ட்டு அந்த கார்பெட்டோடைய சைஸை மெஷர் பண்ணணும். அது எந்த அளவுக்கு சைஸ் இருக்கோ அதை கொண்டு போய் கன்வீனியன்ட் ஷாப்னு நிறைய ஷாப் சுற்றி இருக்கும், அங்கே போய் அதை சொல்லணும். அதை சொன்னதுக்கப்புறமா அவங்க அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க. என்னென்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு கார்பெட்டுனா தோராயமாக ஒரு 500லேருந்து 600 ரூபாய் 700 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும், அதோடைய சைஸை பொறுத்து, நம்ம ஊர் காசுப்படி. அப்படி நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க, பார்கோட் ஸ்டிக்கர்ஸ். அது எல்லாத்தையும் அந்த கார்பெட்டில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சிங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி அப்படி தூக்கிட்டு போவாங்க. அவங்க நிஜமாவே பே பண்ணியிருக்காங்களா இல்லையா பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு அதை தூக்கிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும். ஒரு குப்பையை பெருசாக இருக்குது, அந்த குப்பையை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும். இதுக்கு பயந்துக்கிட்டே யாரும் புதுசாக எதுவும் வாங்குறதில்ல. ஏன்னா வாங்குறதுக்கும் செலவு பண்ணணும், குப்பையை போடுறதுக்கும் செலவு பண்ணணும். அதனால் நிறைய பேர் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் ஜப்பான் ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜய். டேக் கேர். இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை டீம்.